ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 9 வகையான காய்கறிகளை போட்டு பொங்கல் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பொங்கல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு 9 வகை காய்கறியை எடுத்து வச்சுருக்கேன். என்ன காயின்னு பார்த்தீங்கன்னா, சிறுகிழங்கு, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய், அவரைக்காய், புடிக்கரணக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், பீன்ஸு 9 வகை காய்கறி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் 11 வகை 7 வகை அப்படின்னு போடுவாங்க. நான் 9 வகை எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது செய்யறதுக்காக நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டு, கடாய் சூடானதும் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த குழம்பு ஒரு சிலர் வெறும் சக்கரை பொங்கல் மட்டும் பொங்கல் அன்னைக்கு செய்வோம். ஒரு சிலர் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் ரெண்டுமே செய்வாங்க. வெண்பொங்கலுக்கு கூட நீங்கள் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா ஒயிட் ரைஸ்க்கு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். மீதம் இருந்ததுன்னா நைட்டு நீங்கள் டிஃபன் செஞ்சிங்கன்னா தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ அந்த அரிசி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நான் இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடுறேன். இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 3 காஞ்ச மிளகாவை சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ அதே தட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் நான் வேறு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். அது பொரிஞ்சதும் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாதி அளவு வதங்கின உடனே நான் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த காய்கறி தான் இல்லை, எந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்து இதே மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம அரிசி, சீரகம், காஞ்ச மிளகாவை வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் வேறு ஏதாச்சும் பொரியல் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த பொரியலில் கூட நீங்கள் போட்டு செஞ்சிங்கன்னா அந்த பொரியல் அட்டகாசமாக இருக்கும். இப்போ நான் குழம்புக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம காய்கறிலாம் நல்லா வேகணும். அதனால் காய்கறிகள் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி நல்லா நம்ம வேக விடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு காய்கறிலாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்ச பொடியை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி நம்ம ஒரு கொதி வந்ததும் இறக்கணுன்னா சூப்பரான பொங்கல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக இதே மாதிரி குழம்பு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.